லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அநீதியோட ஆதிக்கம் அதிகமாயிட்டே போகுது. ஒரு பச்சை புள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு உன்னால எப்படி சும்மா இருக்க முடியுது? ஈசனும் இயற்கையும் ஒண்ணுதானே எல்லாரும் சொல்றாங்க. இயற்கையின் நீதிங்கிறது உன் நீதி தானே? ஒரு கை குழந்தை உயிரை காப்பாத்த நீ உன் நீதியை மீறினாதான் என்ன? பரமேஸ்வரா, கொஞ்சம் மனம் இறங்கி வா. என் தங்கச்சி குழந்தைய காப்பாத்த எனக்கு சக்தி கொடு. நான் ஊடுருவ எனக்கு ஒரு உடலை கொடுத்து நீ ஒரு காக்கும் கடவுள், உன்னை நம்பி வந்தவங்கள நீ கைவிட மாட்டேன்னு நிரூபி. இல்லனா நீ கடவுளே இல்ல, கல்லுதான். கல்லுதான். இது எதற்கான அணுகுமுறை ஈசா? நீ அருள் செய்து வழி கொடுத்து முன்மொழிகிறாயா? சஞ்சீவ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம். சொல்லுங்க ஜான்சி மேடம். சஞ்சீவ், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? அது பாப்பாவை தேடி போயிட்டு இருக்கேன் மேடம். அப்படியா? இப்ப சொல்லலாமா வேண்டாமா? அவன் வேற குழந்தைய தூக்கிட்டு போயிட்டானே. சஞ்சீவ், இங்க ஒரு ப்ராப்ளம். ப்ராப்ளமா? என்னாச்சு மேடம்? அது வந்து அபி. அபி? ஜான்சி மேடம், அபிக்கு என்னாச்சு? அது வந்து அபிக்கு. எதுக்கு தயங்குறீங்க மேடம்? நீங்க தயங்கும் போது தான் எனக்கு பயமா இருக்கு. அபிக்கு என்ன ப்ராப்ளம்? அபி பாப்பாவை தேடி போகும்போது. இப்ப எப்படி சொல்றது? ஐயோ மேடம், சொல்லுங்க மேடம். அபி குழந்தைய கிட்னாப் பண்ணவன பாத்துட்டாங்க. அப்போ அப்போ குழந்தைய கிட்னாப் பண்ணவனுக்கும் அபிக்கும் சண்டை வந்திருக்கு. அதுல அவன் அபிய அடிச்சதுல. அபி அடிச்சிட்டாங்களா? ஹலோ, என்ன மேடம் சொல்றீங்க? ஹலோ சஞ்சீவ். ஹலோ ஹலோ, என்ன கட் ஆயிடுச்சு? ஹலோ சார், என்னாச்சு சார்? ஃபோன் கட் ஆயிடுச்சுங்க. என்ன ஃபோன் போக மாட்டேங்குது? ஒருவேளை நான் கால் பண்ணும்போது சஞ்சீவும் கால் பண்றதால போகலையோ? சரி, சஞ்சீவ் கால் பண்றாரான்னு பார்க்கலாம்.
என்னாச்சு சார்? ஏன் இப்ப டென்ஷனா இருக்கீங்க? பாப்பாவை தூக்கிட்டு போனவங்க என் பொண்டாட்டி அடிச்சிட்டாங்களா? என் பொண்டாட்டி மேலேயா கை வைக்கிற? நீ மட்டும் என் கையில கிடைச்ச உனக்கு கொல்லாம விட மாட்டேன்டா. இப்ப என்ன பண்றது? ஜான்சி மேடம், நான் உங்களுக்கு ரொம்ப நேரமா போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். போன் போவே மாட்டேது. அபிக்கு என்ன ஆச்சு? சஞ்சீவ், அது வந்து குழந்தைய கிட்னாப் பண்ணவன் அபி அடிச்சதுல அபிக்கு பலமா தலையில அடிபட்டிருக்கு. அதுல அபி பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. நான் தான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன அபி, உனக்கு இப்படி ஆயிடுச்சு? நீ ஏன் தனியா போன? ஒரு போன் பண்ணிருந்தா நான் வந்திருப்பேன்ல. என்ன அபி? சஞ்சீவ், இப்ப அபிக்கு எப்படி இருக்கு மேடம்? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு. மேடம், என் அபிக்கு ஒன்னும் ஆகாது. அவ ஒரு சூப்பர் உமன். நான், அபி, பாப்பா எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா 100 வருஷம் வாழ்வோம். அதை நீங்க எல்லாரும் பாப்பீங்க மேடம். சரி, நீங்க அபி அட்மிட் பண்ணிருக்கிற ஹாஸ்பிடல் பேர் சொல்லுங்க, நான் கண்டிப்பா வரேன். அது பிபிஆர் ஹாஸ்பிடல். அண்ணா, பிபிஆர் ஹாஸ்பிடல். ஓகே சார், உள்ள இருங்க. ஈஸ்வரா, நான் இவ்ளோ சொல்லியும் நீ மன இறங்கலையா? தீட்சண்ய ஆவியே, வணக்கம் சித்தரே. அந்த ஈசன் கிட்ட என்னோட நிலைமையை எடுத்து சொல்லியும் எனக்கு உதவவே இல்லை. ஈசனுக்கு யாரும் எடுத்து சொல்ல வேண்டாம். தீட்சண்ய ஆவியே, அவன் இந்த பிரபஞ்சத்தையே ஆள்றவன். அவனுக்கு எல்லாம் தெரியும். நீ கேட்டது உனக்கு கிடைத்து விட்டது. சித்தரே, என்ன சொல்றீங்க? நீ ஈசன் கிட்ட உன்னை ஏற்கிறதுக்காக ஒரு உடல் கேட்டல்ல? ஆமா. நீ எந்த உடலை ஏற்கணும்னு ஈசன் எனக்கு காட்டிட்டாரு. சித்தரே, என்ன சொல்றீங்க? ஆமா, நான் எந்த உடலை ஏற்கணும்னு ஈசன் அனுமதி கொடுத்திருக்காரு? நீ ஏற்கனவே ஏற்ற உடல் தான். ஏற்கனவே வா? சஞ்சீவ் உடலா? நீ சஞ்சீவ் உடலை ஏற்று அந்த அனுசுயா தேவிய காப்பாத்து. சரிங்க சித்தரே, ஆனா எனக்கு அந்த சக்தி இன்னும் திரும்ப கிடைக்கலையே. வில்லை கொடுத்த ஈசன் அம்பை கொடுக்காம விடுவானா? உனக்கான சக்தி எல்லாம் உனக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? இந்த முத்த நீ தொட்டா உன்னால அந்த மலையையும் அசைக்க முடியும். Kali nili suli
ഗുരുവേ ഏൻ ഇപ്പടി ഭയങ്കരമാ കാത്തടിക്കുது എനിക്കറിയില്ല നീ ഇரு ഞാൻ ജ്ഞാനദൃഷ്ടിയിൽ പാക്കറേൻ ഓം കാളി സൂലി ശിഷ്യ അണു സർവ വല്ലമയോടെ ഇവിടെ വരുന്നുണ്ട് குருவே என்ன சொல்றீங்க அனுதான் தவத்தை முடிக்கலையே அப்புறம் எப்படி இழந்த சக்தி அவளுக்கு திரும்ப கிடைச்சது அணுவுக்கு அவள் குடும்பத்து மேல உள்ள அன்பை மெச்சி ஈசன் அருளி குருவே இப்ப என்ன பண்றது குருவே പേടിക്കണ്ട എന്റെ ശക്തി ഉന്നിടമുണ്ട് അതുപോലെ തന്നെ ശിഷ്യ എന്റെ ആത്മാ എന്റെ ഉള്ളിലില്ല വീട്ടിലുണ്ട് അണുവാൽ നമ്മളെ ഒന്നും ചെയ്യാൻ മുടിയാതെ അണു ഇവിടെ വരുവதற்கு മുൻപ് ഈ ശിശുവെ നീലിക്ക് ബലി കൊടുത്താൽ ഒരു ബാധിപ്പും ഇല്ല சரி அதுக்கான வேலையை ஆரம்பிங்க நான் இழந்த சக்திய எனக்கு திரும்ப கிடைச்சதா நான் திரும்ப உணர்றேன். நீச்சன்னி ஆவியே, நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சக்தி அந்த அஷ்டம நட்சத்திரம் மறையிற வரைக்கும் தான். என்ன குருவே, என்னாச்சு? ஏன் மந்திரம் சொல்றத நிறுத்திட்டீங்க? அவசரமாய பலிக்கு நீலி அனுமதிக்கில்ல. என்ன குருவே சொல்றீங்க? அபி குழந்தைய அவசரமா பலி கொடுக்க முடியாதுன்னா அனு வந்து அபி குழந்தைய காப்பாத்திடுவாளே. അതിനെ തടുക്കാൻ ഒരു വഴിയുണ്ട്. என்ன வழி குருவே? அணுவால நம்மள நேரடியா ஒன்னும் செய்ய முடியாது. அவளுக்கு ஒரு சரீரம் வேணும், அவளுக்கு ஒரு உடல் தேவை. சஞ்சீவ் உடல்ல ஏறிட்டு நம்மளே அழிக்கணும்னு அணு நினைக்கிறா. அணுவுக்கு சஞ்சீவோட உடல் கிடைக்காத மாதிரி செஞ்சுட்டா அணுவால நம்மள ஒன்னும் செய்ய முடியாது. குருவே, அணுவுக்கு சஞ்சீவ் உடல் கிடைக்காம எப்படி பண்றது? ஆன்மாக்களால ஆரோக்கியம் உள்ள சரீரங்கள் மட்டும்தான் தேர்வு செய்ய வாய்ப்புண்டு. நாம சஞ்சீவ் உடலில் ஏதெങ്കിലും சிறு இரத்த காயம் உண்டாக்கியால் அதுவே போதும். அணுவால் சஞ்சீவின் சரீரத்தை ஏற்க இயலாது. குருவே, சஞ்சீவ் உடல்ல ரத்த காயத்தை உண்டாக்குறதுக்கு அவனை கொன்னுட்டா என்ன? இதுவும் நல்ல யோசனை தான். സഞ്ജീവ് എവിടെ ഉണ്ടെന്ന് ഞാൻ നോക്കാം. ഇപ്പോൾ സഞ്ജീവ് ഓട്ടോവിൽ പോവാണ്. ആ ഓട്ടോ ഡ്രൈവറെ കൊണ്ട് ഞാൻ സഞ്ജീവനെ കൊല്ലും.
நான் என்ன செய்யணும் குருவே? നീ ഉടനെ പോയി സഞ്ജീവ് പോകുന്ന ആട്ടോ ഡ്രൈവർക്കുൾ പുകുന്ന് സഞ്ജീവിനെ കൊല്ല്. அப்படியே செய்யறேன் குருவே. அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. ம் ஓகே சார். சந்தோஷ் கால் பண்றான். அவனுக்கு அபி ஹாஸ்பிட்டல் இருக்கிற விஷயம் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவான். மறைச்சிருவோம். சொல்லு சந்தோஷ். உன்னையும் அபியும் பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அபி எங்க? என்னடா அமைதியா இருக்க? அபி எங்க? என்ன சஞ்சீவ் எதுவுமே பேச மாட்டேன்ற? ஏய் சஞ்சீவ், அழுவுறியா? டேய் டேய் எதுக்குடா அழுதுகிட்டு இருக்க? சொல்றா. டேய் சஞ்சீவ், நீ அழுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. சொல்றா, என்ன பிரச்சனை? கேக்குறேன்ல, சொல்லு. அபிக்கு தலையில பலம் அடிபட்டு பேச்சு மூச்சு இல்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா. என்னது, அபிக்கு அடிபட்டுடுச்சா? எப்படி? ரொம்ப நேரம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஆட்டோ விட்டுறாத, ஃபாலோ பண்ணு. அம்மா கால் பண்றாங்க. அம்மா. ஸ்ரீஜா, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். எனக்கு ஹாப்பி நியூஸ். அந்த அபியோட குழந்தை சாகுறது தாம்மா. அபியோட குழந்தையும் அபியும் சாக போறாங்க. அபி சாக போறாளா? என்னம்மா சொல்ற? ஆமா ஸ்ரீஜா, அந்த சஞ்சீவை நீ ஃபாலோ பண்ண சொன்ன. நானும் அவனை ஃபாலோ பண்ணி போகும்போது அந்த ஆட்டோ டிரைவர் அவனை மிஸ் பண்ணிட்டான். அப்புறம் சஞ்சீவன் ஒரு இடத்துல பார்த்துட்டேன். இப்ப அபிக்கு எப்படி இருக்கு மேடம்? டாக்டர் என்ன சொன்னாங்க? மந்திரவாதி அனுப்பின ஏவல் அபியை அடிச்சு தலைய உடைச்சிருச்சு. அபி மண்டை உடைஞ்சி நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அபியை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்தான் போல. அம்மா கன்ஃபார்மா? ஆமா ஸ்ரீஜா. இந்த நியூஸை கேட்கும் போது எனக்கு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்குமா. மந்திரவாதி அனுப்பின ஏவல் இந்நேரம் அபி குழந்தைய மந்திரவாதி கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அந்த மந்திரவாதி கண்டிப்பா அபி குழந்தைய கொன்னுடுவாரு. தாயும் சேயும் ஒன்னா மேல போறாங்க. போகட்டும் போகட்டும். என் ஜென்ம எதிரி வம்சமே இல்லாம அழிஞ்சு போகட்டும். அம்மா, நீ எனக்கு ஒரு குட் நியூஸ் சொன்னல, நானும் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? நீ குட் நியூஸ் சொல்ல போறியா? என்ன ஸ்ரீஜா? அம்மா, நான் ஜெயிலுக்கு போகும்போது சந்தோஷ், அத்தை, மாமான்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்கல்ல. அவங்கள வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஏய், என்னடி 4 பேரையும் வீட்டை விட்டு விரட்டி அடிக்க போறியா? அது எப்படி? அதான் அந்த ருத்ராவை வச்சு. யார் இது? புது நம்பரா இருக்கு. யாருன்னு பாப்போம். ஹலோ, ஸ்ரீஜா பேசுற.
நீயா? நீ மண்டே தான் ரிலீஸ் ஆக போறதா சொன்னாங்க. ஆனா எனக்கு ஃபோன் பண்ணி பேசுற. என்ன ருத்ரா நீ? நான் நினைக்க முடியாததெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிற. ஜெயிலுக்குள்ள இருந்து போன் பேச முடியாதா? முடியும் முடியும். சரி சொல்லு, இப்ப என்ன விஷயமா கால் பண்ணிருக்க? நான் அந்த அபியோட குடும்பம் மொத்தமா சேர்த்து வச்சு பழி வாங்குறதுக்கு ஒரு சூப்பர் பிளான் போட்டு வச்சிருக்கேன். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சக்தி அந்த அஸ்தம நட்சத்திரம் மறையிற வரைக்கும் தான் அதுவும் உடல்ல இருக்கும். நீ அதுக்குள்ள போய் அனுசுயா தேவிய காப்பாத்திட்டு திரும்ப வா. கண்டிப்பா வந்துடுற சித்தரே. நீ போய் அந்த அனுசுயா தேவிய அழிக்க நினைக்கிற துஷ்ட சக்திகளை துவம்சம் பண்ணு. இத நீங்க சொல்லவா வேணும்? அந்த நம்பூதிரிக்கும் மந்திரவாதிக்கும் நான் யாருன்னு காட்டுறேன்.